வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் +2 இந்தியன் மாணவி இன்று காலையில் மாரடைப்பால் மரணம். குவைத்தில் +2 மாணவி ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி இந்திய சமூகத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அடுத்து மயிலப்பரா பகுதியைச் சேர்ந்த ஜிஜி சாமுவேல் ஆசா தம்பதியரின் மகளுமான மாணவி சாரோன் ஜிஜி 16 வயது உடைய இந்த மாணவி செவ்வாய்க்கிழமை காலையில் உயிரிழந்திருக்கின்றனர். உயிரிழந்த மாணவி குவைத்திலுள்ள யுனைடெட் இந்தியன் பள்ளி +2 படித்து வருகின்றனர். திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் பர்வானியா மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்களால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சாரோன் குவைத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை குவைத்திலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக காணப்படுகின்றார். அம்மா ஆசா சுகாதார அமைச்சகத்தில் பிசியோதெரபிஸ்டாக பணிபுரிகின்றார். அவரது ஒரே சகோதரி ஆஸ்லே பிலிப்பைன்ஸில் MBBS படித்து வருகின்றார். சட்ட நடவடிக்கைகள் முடிந்ததும் உடல் இந்தியா கொண்டு செல்லப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரியாணி என்றாலே அதற்கு பெயர் போன உணவகம் என்றால் அது சேலம் RR பிரியாணி. தற்பொழுது உலக புகழ்பெற்ற சேலம் RR பிரியாணி உணவகம் குவைத் மாலியா சூக்கல் வைத்தியாவில் இன்று ஏப்ரல் 16, 2025 மாலை 6:30 மணி அளவில் திறப்பு விழா நடைபெற உள்ளது. முதல் பிரான்சைஸ் தென்னிந்திய பாரம்பரிய உலக புகழ்பெற்ற பிரியாணி உணவகம். இதன் தலைவர் RR தமிழ்ச்செல்வர் மற்றும் MA ஹைதர் குழும தலைவர் டாக்டர் SM ஹைதர் அலி, டிக்டாக் பிரபலங்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். குவைத்தில் தனது முத்திரையை பதிக்கும் சேலம் RR பிரியாணிக்கு குவைத் ஊடகத்துறை மற்றும் அனைத்து மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குவைத் சாலை ஒழுக்கத்தை மீறுவதால் போக்குவரத்து குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது. புதிய சட்டம் அமலுக்கு வருகிறது. ஏப்ரல் 22ஆம் தேதி புதிய போக்குவரத்து சட்டம் அமுல்படுத்தப்படுவதற்கு முந்தைய இறுதி முயற்சியாக குவைத்தின் பொது போக்குவரத்து துறை சாலை ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கும் பொது பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் நாடு தழுவிய அமுலாக்க பிரச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏப்ரல் 5 முதல் 11 வரை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி மொத்தம் 56,708 போக்குவரத்து மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமங்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்கியதற்காக 110 சிறுவர்கள் சிறார் வழக்கறிஞர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த வாகனங்களின் உரிமையாளர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றனர். கூடுதலாக கடுமையான குற்றங்களை செய்ததற்காக 39 நபர்களை போக்குவரத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்ட 29 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். மேலும் நம்பிக்கை மீறல் மற்றும் திருட்டு வழக்குகளுடன் தொடர்புடைய 46 வாகனங்களை மீட்டிருக்கின்றனர். அசாதாரண சூழ்நிலையில் காணப்பட்ட 2 நபர்களையும் இதேபோன்ற சூழ்நிலையில் வாகனம் ஓட்டியதற்காக 5 பேரையும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். அனைவரும் போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். அதே காலகட்டத்தில் போக்குவரத்து அதிகாரிகள் 1480 சாலை விபத்துக்களுக்கு பதிலளித்திருக்கின்றனர். அவற்றில் 278 விபத்துக்கள் காயங்கள் அல்லது இறப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான ஒட்டுமொத்த போக்குவரத்து விதிமீறல்கள் 10,49,382 ஆகும். இதில் 3,32,536 பேர் வேகமாக வாகனம் ஓட்டியதற்காகவும் 30,190 வாகனம் ஓட்டும் பொழுது மொபைல் போன் பயன்படுத்தியதற்காகவும் 24,738 பேர் சிவப்பு விளக்குகளை மீறி வாகனத்தை செலுத்தியதற்காகவும் 70,708 பேர் சீட் பெல்ட் அணிய தவறியதற்காகவும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். போக்குவரத்து கண்காணிப்பு மற்றும் அமுலாக்கத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இதில் 205 நிலையான கண்காணிப்பு கேமராக்கள், 7 மொபைல் யூனிட்கள், 355 முந்தி செல்லும் கண்டறிதல் கேமராக்கள், 20 பாயிண்ட் டு பாயிண்ட் வேக கேமராக்கள், 161 டிஜிட்டல் செய்தி பலகைகள், சீட் பெல்ட் மற்றும் மொபைல் போன் மீறல்களை கண்டறிய 252 கேமராக்கள் மற்றும் 355 கூடுதல் நிலையான கண்காணிப்பு கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக முதல் காலாண்டில் நடந்த போக்குவரத்து விபத்துக்களில் 65 பேர் உயிரிழந்திருக்கின்றனர்.
இது போக்குவரத்து சீர்திருத்த முயற்சிகளின் அவசரத்தையும் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இன்றைய நாளுக்கான குவைத்தின் தங்க விலைகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றுக்கு 32.15 குவைத் தீனார்களுக்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கத்தின் விலை 29.48 குவைத் தீனார்களுக்கும், 21 கேரட் 1 கிராமுக்கு 28.14 குவைத் தீனார்களுக்கும், 18 கேரட் தங்கத்தின் 1 கிராமுக்கான விலை 24.12 குவைத் தீனார்களுக்கும் விற்பனையாகின்றது. குவைத் நாட்டுக்கான இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.00 இந்திய ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 959.97 LKR ஆகும். குவைத் தீனார் ஒன்றின் பிலிப்பைன்ஸ் பெறுமதி 183.65 PHP ஆகும்.